வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர் அழகே அழகு சீரியலோட காம்பினேஷன்ல ஓடிட்டு இருக்க எபிசோட்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரேவதி அவங்க பெட்ரூம்ல குழந்தையை தூங்க வச்சுட்டு உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தங்கராஜ் உள்ளர வர்றாரு. கதவை லாக் பண்ணிட்டு அவரும் பெட்டுக்கிட்ட வர்றாரு. ரேவதி, தரணி அம்மா கூட போய் படுத்துட்டானான்னு அவர் கேட்க, ஆமாங்கன்றாங்க ரேவதி. படுத்திருக்க இளவரசி கிட்ட வந்து படுக்கிற தங்கராஜ், மணி 11 ஆகுது, இன்னும் அந்த ஃபோனை வைக்க மனசு வரலையா? அப்படி யார் கூட பேசிக்கிட்டு இருக்கிற? உன் அன்பான அண்ணி கூடயா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்கன்றாங்க ரேவதி. இல்லையா? குரல் கேட்டுச்சு, பொண்ணு பேசுகிற குரல் கேட்டுச்சு அப்படின்னு தங்கராஜ் கேட்க, நான் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன்றாங்க அவங்க. என்ன வீடியோன்னு அவர் கேட்க, சும்மா ஒரு வீடியோ தாங்கன்றாங்க ரேவதி. அது எப்படி சும்மா ஒரு வீடியோனா வீடியோவுக்கு பேர் இல்லையா அப்படிங்கிறாரு அவரு. சமையல் வீடியோங்க அப்படின்னு ரேவதி சொல்ல, அப்புறம் எதுக்கு நான் வந்த உடனே அதை ஆஃப் பண்ற அப்படின்னு கேள்வியா கேட்டுட்டு இருக்காரு தங்கராஜ். டென்ஷன் ஆகுற ரேவதி, பாருங்க காரக்குடி சமையல் பத்தி சொன்னாங்கல்ல, அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு மொபைல் அவர்கிட்ட காட்டுறாங்க. ஓ அப்படிங்கிறவரு படுக்கலான்னு ட்ரை பண்றாரு. அப்படியே வாட்டர் பாட்டில் எடுத்து பாக்குறாரு. ஏய் என்னடி தண்ணி கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்க, பாப்பா குடிச்சிட்டான்றாங்க ரேவதி. சரி போய் தண்ணியை நிரப்பி கொண்டு வா போ அப்படின்னு அவரு பாட்டில நீட்ட, ஏங்க நைட்டுக்கு இந்த தண்ணி போதாதா உங்களுக்கு அப்படின்னு ரேவதி கேட்க, உடனே பாட்டில திறந்து தண்ணியை குடிக்கிறாரு. தண்ணி காலி ஆயிடுச்சு, போய் எடுத்துட்டு வா போ அப்படின்னு தங்கராஜ் பாட்டில நீட்ட, வேற வழி இல்லாம வெடுக்குன்னு பாட்டில வாங்கிட்டு போறாங்க ரேவதி. இவர் அப்படியே பொண்ணோட தலைய தடவி கொடுத்துட்டு இருக்க பாட்டில தண்ணியை நிரப்பிக்கிட்டு வர்றாங்க. அவங்க பாட்டில கொண்டு வந்து நீட்ட, அதை வாங்கி பக்கத்து டீப்பாய் மேல வச்சுக்கிட்டு, அது பாப்பாவும் பாட்டியோட தூங்குறேன்னு அடம் பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு தங்கராஜ். அடம் பிடிச்சாதான் அத்தையுமே அங்கதான் படுக்க சொன்னாங்க, நான் தான் எதுக்கு அவங்களுக்கு தொந்தரவுன்னு இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரேவதி சொல்ல, மகன் சந்தோஷமா இருக்கணும்னு எங்க அம்மா நினைக்கிறாங்க, ஆனா அவன் சந்தோஷமா இருக்கணும்னு அவனுக்கு ஏத்த பொண்ணால பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு குழந்தைய நடுப்புற படுக்க வச்சுட்டு கேட்டுட்டு இருக்காரு அவரு. ரேவதிக்கு ஏக டென்ஷன். மறைச்சிட்டு பாக்குறாங்க. ஒரு முறைப்பா பார்வை பார்த்துட்டு, குடிச்சிருக்கீங்க போலன்னு ரேவதி கேட்க, குடிக்கலன்னா மட்டும் அப்படியே உன்னை புகழ்ந்து தள்ளிடுவனாக்கும் அப்படின்னு சொல்ல, வெறுப்பா பார்க்குறாங்க ரேவதி. இந்த பெட்ஷீட்டை மாற்ற சொன்னனே மாற்றலையா அப்படின்னு கேட்க, இன்னைக்கு வேலை அதிகமாக இருந்துச்சுங்க, அதுதான் மாற்றலைன்றாங்க ரேவதி. இல்லைன்னா மட்டும் அப்படியே ரோபோ மாதிரி எல்லா வேலையும் செஞ்சிருவியாக்கும் அப்படின்றவரு அப்படியே நீட்டி படுக்கிறாரு. ஏங்க நாளைக்கு போயிடலாம் தானேன்னு கேக்குறாங்க ரேவதி. அவர் அப்படியே திரும்பி பார்க்க, கடைசி நேரத்துல வேலை வந்துருச்சுன்னு எதுவும் சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு ரேவதி கேட்க, அப்படியே ஒரு கழிச்சு படுத்துக்கிட்டு எங்க போலாங்கிறன்னு கேக்குறாரு. அதாங்க எங்க வீட்டுல எல்லாரும் வெளியில போலான்னு சொன்னாங்களே அப்படின்னு ரேவதி சொல்ல, அப்பதான் ஞாபகம் வருது அவருக்கு. ஓ, ஆனாலும் அதுலயும் ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சி, அது உங்க வீடுன்னா இது யார் வீடு அப்படின்னு கேட்க, ரேவதி யோசிக்காம, இது நம்ம வீடுங்கன்றாங்க. ஓஹோ, அப்ப அந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ற? அப்படிதானேன்னு கேட்குறாரு அவரு. சரிங்க, அதுவும் நம்ம வீடு தான். நம்ம வீட்டில் எல்லாரும் ரெசார்ட் தீம் பார்க்லாம் போலான்னு சொன்னாங்கல்ல, நாம போறோம்ல அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. எதுக்கு வம்பு இந்த நேரத்துல இந்த ஆள் கிட்ட? அந்த ஆள் விருப்பப்படியே சொல்லிடலாமேன்னு சொல்லிடுறாங்க. ரெசார்ட்டுக்குன்னு சொன்னாங்களா? எப்ப சொன்னாங்க அப்படின்னு தங்கராஜ் கேட்க, சாப்பிடும்போது சொன்னாங்களே, நீங்க கூட வர்றோன்னு சொன்னீங்களேன்னு ரேவதி ஞாபகப்படுத்துறாங்க. அப்படியா சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு தங்கராஜ். அதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க, தூங்குறவனை கூட எழுப்பிடலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாதுன்னு. இதுல தங்கராஜ் 2வது கேட்டகிரி. ஆமாங்க நீங்க சொன்னீங்கன்றாங்க ரேவதி. சொன்னேன்னா என்ன அப்படின்னு அவர் மறுபடியும் கேட்க, ஆமாங்க சொன்னீங்க அப்படிங்கிறாங்க ரேவதி. ரொம்பவே யோசிக்கிறாரு அவரு ரொம்ப நேரம் யோசிக்கிறத பார்த்துட்டு, உங்களுக்கு வேலை இருந்தா கூட நான் குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன்றாங்க ரேவதி. போச்சு மாட்ட போறாங்கன்னு நாம நினைக்கிறதுக்குள்ளேயே எனக்கு வேலை இருக்குன்னு நான் சொன்னேனா அப்படிங்கிறாரு அவரு. இல்லைங்கன்னு இவங்க ஏதோ சொல்ல வர, நான் வரலன்னு சொன்னேனா அப்படின்னு கேட்க, இல்லைன்றாங்க ரேவதி. அப்புறம் வேலை இருந்தா கூட நானே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ற அப்படின்னு கேட்குறாரு அவரு. இல்லைங்க யோசிச்சிங்கல்ல அதுதான்றாங்க ரேவதி. ஏய், ஒரு மனுஷன் அதுவும் குடும்ப தலைவன் 1000 விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருப்பான், அதெல்லாம்
உனக்கு ஏத்த மாதிரி நீ மாத்திக்கிட்டு இருப்பியா அப்படின்னு கேக்குறாரு தங்கராஜ். அப்படி சொல்லலைங்க அப்படின்னு ரேவதி சொல்ல, என்ன நான் வரலன்னா உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு தங்கராஜ் கேக்குறாரு. அதான் அவரோட குணத்துக்கு நல்லா பழகிட்டாங்கல்ல ரேவதி, அதனால பெருசா அலட்டிக்காம, இல்லைங்க குழந்தைங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல, பிள்ளைங்கள வெளியில கூட்டிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்க அப்படிங்கிறாங்க ரேவதி. ஓ, குழந்தைங்க சந்தோஷமா இருப்பாங்க, அப்ப நீ சந்தோஷமா இருக்க மாட்ட அப்படிங்கிறாரு தங்கராஜ். எதுக்கு வம்புன்னு நானும் சந்தோஷப்படுவேங்கிறாங்க ரேவதி. அப்ப உன் புருஷனோட சந்தோஷம் உனக்கு முக்கியம் இல்ல அப்படிங்கிறாரு தங்கராஜ். அப்படி சொல்லலைங்க அப்படின்னு ரேவதி ஏதோ சொல்ல வர, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, ஆனாலும் நீ இன்னும் உங்க வீட்டு ஆளுங்க மாதிரியே இருக்கங்கிறாரு அவரு. எங்க வீடா? நீங்க தானே நம்ம வீடுன்னு சொன்னீங்க அப்படின்னு ரேவதி சமயம் பார்த்து குத்தி காட்ட, என்னடி நக்கலா அப்படின்னு கேக்குறாரு தங்கராஜ். இல்லைங்க கேட்டேன், நாம நாளைக்கு போறோமா இல்லையா அப்படின்னு ரேவதி கேட்க, மாமா வேற கூப்பிட்டுருக்காரு, உனக்காக இல்லைன்னாலும் மாமாவுக்காகவாவது வருவேன் அப்படின்னு தங்கராஜ் மறுபடியும் யோசனைக்குள்ள போயிட, அண்ணன் ஃபோன் பண்ணி கேட்டுச்சு, நாம நேரா ரெசார்ட்டுக்கே போலான்னு நான் சொல்லிட்டேன், அப்படிதானே போறோன்றாங்க ரேவதி. போச்சு, அடுத்த 7:30 ஸ்டார்ட் ஆக போகுது. ஓ, என்னை கேட்காம நீயே முடிவு பண்ணி சொல்லிட்டியா அப்படிங்கிறாரு தங்கராஜ். இந்த மாதிரி எதை சொன்னாலும் அதுல ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சி அதுல இருந்து ஒரு சண்டையை ஆரம்பிக்கிற ஆளுங்க, அது ஜென்ஸா இருந்தாலும் லேடிஸா இருந்தாலும் ரொம்பவே கஷ்டம்தாங்க. ஆனா ரேவதி எவ்வளவோ பரவாயில்ல. இல்லைங்க, நீங்க போலான்னு சொன்னதை வச்சு நானே சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. பாருடா, என்ன அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்ட நீ அப்படின்னு தங்கராஜ் கேட்க, இவர்கிட்ட பேசுறதை விட பேசாம இருக்கதே பெஸ்ட்ன்ற மாதிரி வாயை முடிக்கிறாங்க. இனிமே நீ என்கிட்ட கேட்காம எதுவுமே முடிவு பண்ணக்கூடாது, புரியுதா அப்படின்னு தங்கராஜ் கேட்க, தலைய கூட அசைக்காம புரியுதுங்க அப்படின்னு ரேவதி முடிச்சுக்க, தங்கராஜ் திரும்பி படுக்கிறாரு. ரேவதி அப்படியே உட்கார்ந்துருக்க, ஏய் லைட்டை நான் எழுந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணணுமா அப்படின்னு கேட்க, எழுந்து போய் லைட்டை ஆஃப் பண்றாங்க ரேவதி. அப்பாடா, தூக்கத்துல மட்டும்தான் இந்த மனுஷனோட வாய் மூடி இருக்கும், ஒரு வழியா தூங்கிட்டாரான்னு பாக்குறாங்க ரேவதி. இங்க ஸ்ருதி ராகவிக்கு தலை பின்னி விட்டுட்டு இருக்க, ஸ்ருதி முடிச்சிட்டியான்னு மலர் வேக வேகமா வர்றாங்க. இதோ பண்ணிட்டே இருக்கேன் நீ அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஐயோ வீட்டில் நிறைய வேலை இருக்கு, பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டணும், நீ ஊட்டி விடுறியா அப்படின்னு மலர் கேட்க, சரிங்க நீ, இதோ தலை பின்னிட்டு ஊட்டி விடுறேன், நீங்க இங்க வைங்க அப்படின்னு சொல்ல சரின்றாங்க மலர். அவங்க கொண்டு வந்த பவுலை கீழே வச்சிட்டு இருக்க, மலரு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்ற லட்சுமி, மோட்டரை ஆஃப் பண்ணிட்டியான்னு கேட்குறாங்க. பண்ணிட்டேன் தன்னை மலர் சொல்ல, கொல்லப்புறத்துல காய வச்ச துணியெல்லாம் எடுத்துட்டியா அப்படின்னு கேட்க, சந்தேகத்துக்கு ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு வச்சுட்டேங்கிறாங்க மலர். சரி, பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நொறுக்கு தீனி மட்டும் எடுத்து வச்சிரு அப்படின்னு லட்சுமி சொல்ல, சரிங்க தன்னை திரும்புறாங்க மலர். அப்புறம் வெண்ணி போட்டு ஃப்ளாஸ்க்ல எடுத்து வச்சிரு, மறந்துடாத அப்படின்னு லட்சுமி சொல்ல, சரிங்க தன்னை உள்ளர போறாங்க. அவங்க கிச்சனுக்குள்ள போறதுக்குள்ள அடுத்த வேலையை சொல்லலான்னு லட்சுமி வாயை திறக்க, லட்சுமி அப்படின்னு கூப்பிடுறாரு ராகவன். இதோ வந்துட்டேங்க அப்படின்னு திரும்பி அவங்க ரூமுக்கு போறாங்க. அங்க ஒரு சட்டையை ராகவன் வச்சுக்கிட்டு, ஏ சட்டையை அயரன் பண்ணலையான்னு கேட்குறாரு. அயரனுக்கு கொடுக்க சொன்னேங்க அப்படிங்கிற லட்சுமி உடனே திரும்பி, மலரு மலரு அப்படின்னு கூப்பிட குடுகுடுன்னு ஓடி வந்து நின்று, என்னத்தன்னு கேக்குறாங்க மலர். மாமா சட்டைய அயரனுக்கு கொடுக்கலையா அப்படின்னு கேட்க, இது நேத்து துவைச்ச சட்டை, அயரன் பண்ண சட்டையெல்லாம் ஹால்ல இருக்கு அப்படிங்கிறாங்க மலர். அதை ஏமா அங்க வச்ச அப்படின்னு லட்சுமி கேட்க, இல்லத்த காலையில தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க, சரின்னு அப்படியே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன், இருங்க நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு மலர் வெளியே ஓட, இவர் சட்டையை திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்காரு. அவங்க அயரன் பண்ண துணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க, மத்தியானம் சாப்பிட வேண்டிய மாத்திரையெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிடுமா அப்படின்னு ராகவன் சொல்ல, சரிங்க மாமான்னு சொல்லிட்டு போறாங்க மலர். அதுக்குள்ள லட்சுமி தலைவலி மாத்திரை, அப்புறம் கால் வலிக்கு போடுற ஆயின்மெண்ட் இதெல்லாம் கூட அப்படியே எடுத்து வச்சிடுமா அப்படின்னு சொல்ல, சரின்னு தலையாட்டிட்டு போறாங்க மலர். ஏதாவது ஒண்ணு கேட்டா செஞ்சுட்டேன்னு சொல்றாளா, செய்யறேன்னு தான் சொல்றா அப்படின்னு லட்சுமி சொல்ல, ராகவன் வெறுப்போட பார்த்துட்டு இருக்காரு. மலர் பறந்து பறந்து கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, மலரு நீ என்ன ரெடி ஆகலையான்னு கேட்டுக்கிட்டு பாக்யராஜ் வர்றாரு. ஒண்ணு மாத்தி ஒண்ணு வேலை வந்துகிட்டே தான் இருக்கு, இதோ வெந்நீர் வச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான்றாங்க அவங்க. அதுக்குள்ள அடுத்த மலரு லட்சுமியோட குரலை கேட்டு திரும்புற மலர் இந்த பக்கம் கையில சுடுதண்ணிய வச்சிருக்காங்க. மறுபடியுமா அப்படின்னு அவங்க தண்ணி அவசரமா ஊத்துறதுக்கு எடுக்க, சரி என்கிட்ட கூட நான் பாத்துக்கிறேன்
நீ போங்கிறாரு பாக்யராஜ். பார்த்து அப்படின்னு மலர் சொல்ல, சரி கூட நான் பாத்துக்கிறேங்கிறாரு அவரு. ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சுட்டு சுடுதண்ணி அவரு பிளாஸ்க்ல ஊத்திக்கிட்டு இருக்காரு. மலர் வேக வேகமா அங்கங்கன்னு பார்த்துட்டு பின்கட்டுக்கு ஓடி வர்றாங்க. அங்க இடுப்புல கைய வச்சுட்டு லட்சுமி நிக்கிறாங்க. என்னடி இதெல்லாம், காய போட்ட துணியெல்லாம் எடுத்துட்டேன்னு சொன்ன அப்படின்னு அந்த அம்மா கேட்க, அது பெட்ஷீட்டு தான் காயல, அதனால இதை விட்டுட்டு மற்றதெல்லாம் எடுத்துட்டேன்றாங்க மலர். அதை என்கிட்ட சொல்ல மாட்டியா? இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் கிச்சன் பின்னாடி காய போடு போ அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அத்தை அங்க வெயிலே வராது, இது இங்கேயே கிடக்கட்டுமேன்றாங்க மலர். யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு அந்த லேடி கேட்க, இதே கொல்லப்புறத்துல இருக்கு, யாரத்த போய் இந்த பெட்ஷீட் எல்லாம் எடுக்கிறதுக்குன்னு வருவாங்க அப்படின்னு கேக்குறாங்க மலர். ஏய், போன மாசம் பிளாஸ்டிக் பக்கெட் ஒன்று காணாம போச்சுல்ல, அதை மறந்துட்டியா? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் கிச்சனுக்கு பின்னாடி காய போடு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடு. மலர் நொந்து நூடுல்ஸ் ஆகி இடுப்புல கைய வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. நின்று என்ன ஆக போகுது, நம்ம வேலையை நாம தான் செய்யணும், செஞ்சுதான் ஆகணும்னு போய் பெட்ஷீட் எல்லாம் உருவிட்டு இருக்காங்க. அவங்களோட கோவமும் வேகமும் அதை உருவறதுலயே தெரியுது. எல்லாரும் ரெடி ஆகி ஹால்ல வந்து உட்கார்ந்து இருக்காங்க. மீனா கலர் கலரா ராஜிகிட்ட கதை அலந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ரெடி ஆகி அங்கங்க உட்கார்ந்து நின்னுகிட்டு இருக்க மலர் வேலையை முடிச்சுட்டு பரபரப்பா ஓடி வர்றாங்க. எல்லாரும் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு மலர் கேட்க, நீ என்ன கிளம்பலையான்னு கேட்கிறாரு ராகவன். இதோ கிளம்புறேன் அப்படின்னு மலர் சொல்ல, 8:30 மணிக்கு கிளம்பணும்னு பாக்யராஜ் சொன்னதை நீ மறந்துட்டியா அப்படின்னு மனசாட்சியே இல்லாம கேட்கிறாரு ராகவன். பரவாயில்லப்பா, கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாரு பாக்யராஜ். ஏன்பா, எல்லாரும் குடும்பமா வெளியில கிளம்புறோம், நல்ல நேரத்துல கிளம்ப வேண்டாமா? 9 மணிக்கு ராகு காலம் ஆரம்பிக்குது, அந்த நேரத்துல கிளம்ப சொல்றியா அப்படிங்கிறாரு ராகவன். இதோ ஒரு 10 நிமிஷத்துல கிளம்பிடுறேன் அப்படின்னு மலர் சொல்ல, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை உனக்கு. எங்கேயாவது போகணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அதுக்கேத்த மாதிரி ரெடியாகவும் செய்யணும் அப்படின்னு ராகவன் சொல்ல, மலரால பதில் சொல்ல முடியல. ரொம்பவே சங்கடத்தோட பாக்யராஜ பார்க்க அவர் அதை விட சங்கடத்தோட உட்கார்ந்து இருக்காரு. அங்கங்க பேசிட்டு இருந்தவங்க எல்லாரும் அமைதியா இப்ப மலரையும் ராகவனையும் பாக்குறாங்க. காலையில இருந்து பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்கிறா, வேலை முடிஞ்சாதானே அவ ரெடியாக முடியும் அப்படின்றாங்க கோமதி. வேலை யாருக்கு தான் இல்ல அப்படின்னு லட்சுமி கேட்க, ஐயோ அப்படின்னு தலையில கைய வச்சுக்கிற கோமதி, அதெல்லாம் மலர் ரெடி ஆயிடுவா, நீ போமான்னு சொல்ல, அப்படின்னு மலர் குடுகுடுன்னு அங்கிருந்து ஓடுறாங்க. பாத்தியா ராஜி எப்படி மிரட்டுறாங்கன்னு அப்படின்னு மீனா கேட்க, பார்த்தேங்கிறாங்க ராஜி. எங்க மாமாவை பாத்தியா? இவருக்கு முன்னாடி நம்ம மாமாலாம் ஒண்ணுமே இல்லை, பச்சை மண்ணு அப்படின்னு மீனா சொல்ல, அப்படின்னு தலையாட்டுற ராஜி, நம்ம அத்தைக்கெல்லாம் கோவில் கட்டி தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்ல, உதட்ட பிதுக்கிட்டு ஆமான்னு தலையாட்டுறாங்க மீனா. மற்றவங்க எல்லாம் தவிப்பா உட்கார்ந்துருக்க, ராகவனும் லட்சுமி எரிச்சலா உட்கார்ந்துருக்க, டக்குன்னு புடவையை மாத்திக்கிட்டு ஓடி வர்றாங்க மலர். ரெடி ஆயிட்டீங்களாக்கா அப்படின்னு மீனா கேட்க, ஆமான்னு தலையாட்டுறாங்க. சூப்பர் அப்படின்னு மீனா அவங்கள பாராட்டிட்டு இருக்காங்க. வெந்நி போட சொன்னேனே போட்டியா அப்படின்னு லட்சுமி கேட்க, போட்டுட்டேன், கிச்சன்ல இருக்கு அப்படின்னு மலர் சொல்ல, மாத்திரையெல்லாம் எடுத்து வச்சிட்டியா அப்படின்றாங்க லட்சுமி. ஐயோ மறந்துட்டேன் அப்படின்னு மலர் சொல்ல, என்ன மலர் நீ அப்படின்னு லட்சுமி சொல்லிட்டு இருக்க, நீங்க மாத்திரையை எடுத்து வைங்க, நான் போய் வெந்நீர் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவங்க மாமியார ஒரு முறை முறைச்சிட்டு மதி போறாங்க. மதி, ஒரு பையில ஸ்நாக்ஸ் இருக்கு எடுத்துட்டு வந்துருன்றாங்க மலர். சரிக்கா அப்படின்னு கிச்சனுக்கு போறாங்க மதி. இவளும் கடைசி நேரத்துல தான் எல்லாத்தையுமே செய்யறா அப்படின்னு லட்சுமி சொல்லிட்டு இருக்க, பயங்கர கோவத்துல பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க கோமதி. அவங்கள மட்டும் விட்டா லட்சுமிக்கு 4 அறை, ராகவனுக்கு 8 அறைன்னு கொடுப்பாங்க போல இருக்கு. எல்லாம் எடுத்து வச்சாச்சுன்னு மதி சொல்ல, தேங்க்ஸ் மதி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க மலர். இத்தாங்கன்னு பேக்கை கொடுக்குறாங்க. வேற ஏதாவது மறந்தோமான்னு தெரியல அப்படின்னு லட்சுமி சொல்ல, அம்மா வேற ஏதாவது மறந்துட்டோன்னா வெளியில வாங்கிக்கலாமா அப்படின்னு பாக்யராஜ் சொல்றாரு. மலரு, கொல்ல பக்கத்து கதவை சாத்துனியா அப்படின்னு லட்சுமி கேட்க, அதெல்லாம் நான் சாத்திட்டேன், கிச்சன்லயும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு மதி சொல்ல, இந்த அம்மா வெளியே கிளம்புற மாதிரி தெரியல, உட்காந்து நாட்டாம பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தலையில கைய வச்சுட்டு பாக்குறாங்க கோமதி. என்னங்க, நாம என்ன வார கணக்குலயா வெளியே போக போறோம், அதான் உடனே வந்துருவோம்ல, அப்புறம் என்ன, டென்ஷன் ஆகாம வாங்க கிளம்பலாம் அப்படின்னு டென்ஷனோட சொல்றாங்க கோமதி. லட்சுமி அம்மாவும் ஒரு வழியா எழுந்திருச்சு வாங்க போலான்னு கிளம்புறாங்க.
எல்லாரும் வீட்டை விட்டு புறப்படுறாங்க. வாங்க உள்ளர அப்படின்னு ரூமை திறந்து விடுறாரு ஒருத்தர். முத்துவேலும் கதிரும் உள்ளர வர லைட்டை போட்டு விட்டுட்டு டிவி ஆன் பண்ணி ஏசியை போட்டு விட்டுட்டு ஏதாவது வேணும்னா ரூம் சர்வீஸுக்கு கால் பண்ணுங்கன்றாரு அவரு. ஓகேன்னு கதிர் சொல்ல அவர் வெளியே போறாரு. ரூம் எல்லாம் ஓகே தானேன்னு கதிர் கேட்க அப்படின்னு முத்துவேல் தலையாட்ட வந்த வெயிட்டர் கதவை சாத்தி விட்டுட்டு போறாரு. நீங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டீங்களா? நான் காஃபி சொல்றேன் அப்படின்னு கதிர் கேட்க ஹாஸ்பிட்டலுக்கு எப்போ போவோம்னு கேட்கிறாரு முத்துவேல். போவோம், ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வந்திருக்கீங்க, டயர்டா இருப்பீங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறமா போகலாம். ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க அப்படின்னு கதிர் சொல்ல சரின்னு தலையாட்டிட்டு போறாரு. கதிர் அங்க இருக்க இன்டர்காம் எடுத்து கூப்பிட ஹலோ ரிசப்ஷனுங்கிறாங்க, இங்க ரூம் நம்பர் 304 இருந்து கால் பண்றேன் அப்படின்னு சொல்லுங்க சார்ங்கிறாங்க. ஆப்போசிட்ல 2 காஃபி மட்டும் அனுப்பிடுங்க அப்படின்னு கதிர் சொல்ல ஓகேங்க சாருங்கிறாங்க. அங்க சரின்னு போனை வச்சிடுறாரு கதிர். அடுத்து கட்டில்ல உட்காந்துக்கிட்டு அடுத்து செய்ய வேண்டியதை பத்தி அவர் யோசிச்சுட்டு இருக்க முத்துவேல் ரிஃப்ரெஷ் ஆகி வந்து சோஃபால உட்காந்துக்கிறாரு. ரூம் எல்லாம் ஓகே தானேன்னு கதிர் அக்கறையா கேட்க எத்தனை தடவை கேட்பேங்கிறாரு அவரு. 2 வாட்டி தான் கேட்டேங்கிறாரு கதிர். அதெல்லாம் ஓகே தான்றாரு அவரு. சரி, ஏசி ஜாஸ்தியா இருக்கா இல்ல ஓகேவா இருக்கா, குறைக்கட்டுமா கொஞ்சம் அப்படின்னு கேட்க அதுவும் ஓகே தாங்கிறாரு. டிவி பாக்குறீங்களான்னு கதிர் கேட்க வேண்டாங்கிறாரு. படிக்கிறதுக்கு நியூஸ் பேப்பர் அப்படின்னு கதிர் கேட்க கதிரிய பார்த்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறாரு. சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படிங்கிற கதிர் அங்க இருக்க துண்டை தூக்கி தோல்ல போட்டுட்டு உள்ளர போறாரு. அவர் உள்ளர போக அங்க சோஃபால இருக்க பேக்கை பார்த்துட்டு முத்துவேல் கம்ஃபர்டபுளா உட்காரணும் அந்த பேக் எடுத்து போய் இன்னொரு இடத்துல வைக்கிறாரு. அடுத்து உள்ளர போலான்னு திரும்ப டோர் பெல் ரிங் ஆகுது. முத்துவேல் எழுந்திருக்க போக அவரோட கையை பிடிச்சி நீங்க இருங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறக்கிறாரு கதிர். காஃபி ட்ரேயோட வெயிட்டர் நிக்க வாங்கன்றாரு. அவரு ரொம்பவே சமத்தா உள்ளர கொண்டு வச்சுட்டு கிளம்பிட கதவை பூட்டிட்டு துண்டை கீழே போட்டுட்டு காஃபி அவருக்கு ஊத்திட்டு இருக்காரு கதிர். இதாங்கன்னு காஃபியை கொடுக்க முத்துவேல் வாங்கிக்கிறாரு. அடுத்து கதிரும் ஒரு கப்ல காஃபியை ஊத்திட்டு உட்கார்றாரு. நீங்க எப்ப சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்க கொஞ்ச நேரம் ஆகட்டுமேங்கிறாரு முத்துவேல். கீழே ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க போய் சாப்பிடலாமா இல்ல ரூமுக்கு கொண்டு வர சொல்லவா அப்படின்னு கதிர் கேட்க எதனாலும் ஓகே தான்றாரு அவரு. அப்ப சரி ரூமுக்கே கொண்டு வர சொல்றேன்னு கதிர் சொல்ல அவர் ஒன்னும் சொல்லாம பாக்குறாரு. எதுக்கு தேவையில்லாம அலைச்சல் அப்படிங்கிறாரு கதிர். அப்பவும் எதுவும் சொல்லாம உட்கார்ந்துருக்க முத்துவேல் கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க வந்துட்டல்ல, டிராவல்ஸ் எல்லாம் யாரு பாப்பான்னு கேட்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்கன்றாரு கதிர். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஃப்ரெண்ட்ஸை நம்பி விட முடியுமான்னு முத்துவேல் கேட்கிறாரு. அவங்கெல்லாம் ரொம்ப வருஷமா என் கூடவே இருக்கிறவங்க தான், தாராளமா நம்பி விடலாங்கிறாரு கதிர். அடுத்து கதிர் காஃபியை குடிக்க அவரும் குடிக்கிறாரு. குடிச்சு முடிச்சுட்டு கையில கப்ப வச்சிருக்க குடிச்சிட்டீங்கல்லன்னு கேட்டு வாங்கி வச்சிடுறாரு. நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கதிர் கேட்க எங்க போறேன்னு கேட்கிறாரு முத்துவேல். ஃப்ரூட்ஸ் இளநீ அதெல்லாம் உங்களுக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு கதிர் சொல்ல அதெல்லாம் எதுக்கு வேண்டான்றாரு முத்துவேல். நீங்க சத்தான சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்னு கதிர் சொல்ல அதெல்லாம் வேண்டாங்கிறாரு அவரு. என்ன சொன்னாலும் வேணான்னா எப்படி, நான் போயிட்டு வந்துடுறேன், வர்ற வரைக்கும் தனியா இருப்பீங்கல்லன்னு கேட்கிறாரு கதிர். முத்துவேல் கதிரை திகைப்போட பார்த்துட்டு நான் என்ன குழந்தையான்னு கேட்கிறாரு. அப்படிதானே பண்றீங்க அப்படின்னு கதிர் கேட்க முகத்தை சுறுசுறுன்னு வச்சுட்டு அதெல்லாம் இருந்துருவேங்கிறாரு அவரு. மேக்சிமம் ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும், நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க, இல்ல நான் தூங்குறதுனால தூங்குங்க, என்கிட்ட இன்னொரு கீ கார்டு இருக்கு, அதை வச்சு நான் ஓபன் பண்ணிக்கிறேன், ஏதாச்சும் நான் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு கதிர் சொல்லிட்டு திரும்ப சீக்கிரம் வந்துருங்கிறாரு முத்துவேல். சரி அப்படிங்கிற கதிர் போய் செருப்பு போட்டுட்டு கதவை திறந்து வெளியே போறாரு. கதவை சாத்திக்கிட்டே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ல சரிங்கிறாரு. ஒரு வேன் பிடிச்சி எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. ராகவனும் அவரோட ஒய்ஃபும் உட்கார்ந்துருக்க, இன்னொரு இடத்துல ராஜியும் ஸ்ருதியும் உட்கார்ந்துருக்காங்க, இன்னொரு இடத்துல மீனா தனியா உட்கார்ந்துருக்க, மலரும் மதியம் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. பாக்யராஜ் குழந்தைய வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. இந்தாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு மலர் கொடுக்க தேங்க்ஸ் அண்ணின்னு வாங்கிக்கிறாங்க ஸ்ருதி. இந்தாண்டு மதிக்கிட்ட கொடுக்க அவங்களும் வாங்கி சாப்பிடுறாங்க. கோமதியும் சாப்பிட்டுட்டு வெளியே ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க எனக்கு ஒன்றும் கொடுக்கலையேங்கிற மாதிரி பாக்குறாரு பாக்யராஜ். இதோ அப்படின்னு ஒரு கவரை பல்லுல கடிச்சு இழுக்கிறாங்க மலர். அவர்கிட்ட பாக்கெட்டை ஓபன் பண்ணி கொடுக்க சந்தோஷமா வாங்கி சாப்பிடுறாரு. கோமதியை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ராகவன் கிட்ட கொடுக்குறாங்க. பாக்யராஜ் அப்படின்னு கூப்பிடுங்கிறாரு. இன்னும் எவ்வளோ நேரம்டா ஆகும் போறதுக்கு அப்படின்னு கேட்க அம்மா கிளம்பிய 1/4 மணி நேரம் தாமா ஆகுது, ரீச் ஆக எப்படி இன்னொரு 1.5 மணி நேரம் ஆகுன்றாரு பாக்யராஜ். எனக்கு கால் எல்லாம் ரொம்ப வலிக்குதுடா அப்படின்னு லட்சுமி சொல்ல ஆயின்மெண்ட் வேணுமா அத்தனை பாஞ்சு அடிச்சு கேட்குறாங்க மலர். இல்லை வேண்டாம், பேசாம நான் வீட்லயே இருந்திருக்கலாம் போல அப்படின்னு லட்சுமி ஏகத்துக்கும் சலிச்சிட்டு இருக்காங்க.
ஆனா வாய் பேசுறதுக்கோ மெல்றதுக்கோ கொஞ்சம் கூட தயங்கவும் இல்ல வலிக்கவும் இல்ல போல இருக்கு. ஏங்க சொன்னோமே வீட்லயே இருங்கன்னு, நீங்க தான் கேட்கவே இல்ல அப்படின்னு கோமதி கரெக்டா கேட்டு விட்டுடுறாங்க. மலரும் மதியம் ஒருத்தர் சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. எல்லாரும் போகும்போது நான் மட்டும் எப்படி வீட்டுல இருக்கிறது, அதனாலதான் வந்தேன் அப்படின்னு லட்சுமி சொல்ல, நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு கோமதி வெளியே திரும்பிக்கிறாங்க. அத்தை இங்கேயும் தேர மாட்டாங்க அங்கேயும் தேர மாட்டாங்க அப்படின்னு மீனா பார்த்துட்டு இருக்க மியூசிக் போடுறாங்க. பாட்டு வந்ததும் கோமதி ஜாலியா ஆடுறாங்க தலைய. எல்லாருமே சந்தோஷமா தலைய கைய கால ஆட்டிட்டு இருக்க ராகவன் கடுப்பா காதை மூடிக்கிறாரு. அப்படியே திரும்பி கோமதியை பார்க்க அவங்க சந்தோஷமா வேடிக்கை பாக்குறாங்க. தம்பி, டிரைவர் தம்பி அப்படின்னு ராகவன் கூப்பிட, சொல்லுங்க சார்னு சவுண்ட் வருது. அந்த பாட்டு சத்தத்தை குறைப்பா, காதெல்லாம் அடைக்குதுங்கிறாரு. அவரும் சத்தத்தை குடிச்சிட்டு மீனா தலையில அடிச்சுக்கிறாங்க. ஷோ அப்படின்னு கோமதியும் தலையில அடிச்சுக்கிட்டு, சரி பாட்டு தான் கேட்க முடியல, வெளியவாது வேடிக்கை பார்க்கலான்னு பாக்குறாங்க. என்னங்க ஃபேமிலி ட்ரிப் உங்களுக்கு ஜாலி தான் போல இருக்கு அப்படின்னு மதி கேக்குறாங்க. ஆமா மதி, வருஷத்துக்கு 2 gift வவுச்சர் என் புருஷனுக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி ஒரு சொந்த 2-3 சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வரணும். அது மட்டும் நடந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்கிறாங்க மலர். நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு மதியம் சொல்ல எல்லாரும் ஜாலியா சிரிக்கிறாங்க. சரிடா செல்லம், நீ தூங்கு அப்படின்னு ராகவிய தூங்க வச்சுக்கிட்டு இருக்காரு பாக்யராஜ். கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்க ஸ்ருதி ராஜிய கூப்பிட்டு, அக்கா எனக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்குன்றாங்க. ஐயோ வேணும்னா நிறுத்த சொல்லவா? நிறுத்திடுவாங்க அப்படின்னு ராஜி கேட்க சரின்றாங்க ஸ்ருதி. உடனே முன்னாடி இருக்க பாக்யராஜ அண்ணானை கூப்பிட திரும்பி பாக்குறாரு. ஸ்ருதிக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்கான் அப்படின்னு ராஜி சொல்ல, அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு, அண்ணே டிரைவர் அண்ணே அப்படின்னு பாக்யராஜ் கூப்பிட என்னாச்சுன்னு கேக்குறாங்க மீனா. வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்கண்ணே அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, சரிங்க சார் நிறுத்துறேங்கிறாரு அவரு. ஸ்ருதி வேகமா எழுந்து நிக்க மலரத்தை பாக்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு கோமதி கேட்க, ஒன்னும் இல்லம்மா, ஸ்ருதிக்கு வாமிட் வருதாங்கிறாரு பாக்யராஜ். ஐயோ, யாராவது வாந்தி எடுக்காத வரைக்கும் தான் நானும் சும்மா இருப்பேன், ஒருத்தர் ஆரம்பிச்சா எனக்கும் வாந்தி வந்துரும்டா அப்படிங்கிறாங்க லட்சுமி. அதுக்கு ஒரு தடவை சோன்னு நெத்தியில அடிச்சுக்கிறாங்க கோமதி. ஸ்ருதி லைட்டா நெஞ்சில கைய வச்சுட்டு நிக்க, ஸ்ருதி வா போலான்னு ராஜி கூப்பிடுறாங்க. இல்ல எனக்கு வரலன்றாங்க அவங்க. இவ ஒருத்தி அப்படின்னு அவங்க அம்மா திட்டிட்டு இருக்க, ஒரு நிமிஷங்கிற சுரேஷ் நான் வரவான்னு கேக்குறாரு. இல்லண்ணே வேண்டாம் அப்படின்னு ஸ்ருதி ஒரு மாதிரியா முகத்தை வச்சுட்டே சொல்றாங்க. அவங்க மெதுவா உட்கார, இப்ப போலாமான்னு சுரேஷ் கேட்க போலான்றாங்க. இந்த தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கோன்னு மலர் கொடுக்குறாங்க. அண்ணே போலாமா அப்படின்னு சுரேஷ் சொல்ல, அண்ணே வண்டி எடுங்கண்ணே அப்படிங்கிறாரு பாக்யராஜ். ஏமா ஒரு எலுமிச்சம்பழத்தை மோந்து பார்த்தா வாந்தி வராது அப்படின்னு கோமதி சொல்ல, மதியம் மலரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அதோட அர்த்தம் அவங்க கொடைக்கானல் போனப்ப இவங்களுக்கு எலுமிச்சம்பழம் தங்கராஜ் கொடுத்ததும் கடைசியில இவங்களோட டிராவல் எல்லாம் நல்லபடியா இருக்க அவர் தான் வளைச்சு வாமிட் எடுத்துட்டு வந்ததையும் நினைச்சு சிரிச்சுக்கிறாங்க. அந்த நினைப்புல மெதுவா ஆரம்பிச்ச சிரிப்பு குபீர் சிரிப்பா மாறுது. அண்ணே லெமன் இருக்கான்னு சுரேஷ் கேட்க, இல்லடா சுரேஷ்ங்கிறாங்க அவங்க. ஏய் வழியில் எங்கேயாவது நிறுத்தி வாங்கிக்கலாம்டா அப்படின்னு பாக்யராஜ் படக்குன்னதை முடிச்சிடுறாரு. உள்ளார பாட்டு ஓடிட்டு இருக்க எல்லாரும் பாட்டுக்கேத்த மாதிரி உட்கார்ந்தபடியே டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜாலியா வைப் பண்ணிட்டு போயிட்டு இருக்க ராகவன் கடுப்போட பார்த்துட்டு இருக்காரு. லக்ஷ்மி சாப்பிட்றதுக்காகவே பொருந்த மாதிரி எதையோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. மீனா மெல்ல அப்படியே ஆடிக்கிட்டே எழுந்து வந்து அடு கேப்ல நின்று ஆடுறாங்க. அப்படின்னு ஸ்ருதியை நகர்த்தி விட்டுட்டு ராஜியும் வர ஸ்ருதியும் ராஜியும் சேர்ந்து ஆடுறாங்க. 3 பேரும் ஜாலியா ஆடிட்டு இருக்க மத்தவங்க எல்லாம் கைத்தட்டி ரசிச்சிட்டு இருக்க கோமதியும் திரும்பி பார்த்து ரசிக்கிறாங்க. டிரைவர் தம்பி, டிரைவர் தம்பி வண்டியை நிப்பாட்டியா, பாட்டை நிப்பாட்டியா அப்படின்னு ராகவன் கத்திட்டு ஒரு இருமிட்டு, காதையே அடைக்குதியா இந்த பாட்டு, என்ன பாட்டையா போடுறீங்க அப்படின்னு கத்த, மாமா பாட்டு நல்லா தானே இருக்கு அப்படின்னு ஆடிக்கிட்டே கேக்குறாங்க. என்னத்த நல்லா இருக்குது, டக்குன்னு போட்டுட்டு இருக்கிறான், பாட்டா இது, சாமி பாட்டு போடியா அப்படின்னு ராகவன் சொல்ல மீனா கடுப்பாக்கி உட்கார்ந்துக்கிறாங்க. டிரைவரும் அழகென்ற சொல்லுக்கு முருகான்னு பாட்டை பிளே பண்றாரு. ராகவன் அப்படியே கைய கூப்பி கும்பிட்டுக்கிட்டு இது எப்படி இருக்குன்றாரு. உடனே லட்சுமி ரொம்ப சிரிப்போட புருஷனை பார்த்து தலையாட்டிட்டு இருக்காங்க. ஒரு காதுல இருந்து காது வரல சிரிச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்காரு. மத்தவங்களும் வேற வழி இல்லாம கும்பிடுறதும் அப்படியே கும்மியடிக்கிறதுமா உட்கார்ந்து இருக்காங்க. அதுக்கும் கோமதி ஒரு தடவை தலையில அடிச்சுக்கிறாங்க. மீனா நான் வேணா என்னோட ஹெட்போன்ஸ் தருவா, வேற பாட்டு கேக்குறீங்களா அப்படின்னு மதி கேட்க, வேண்டாம் சாமி கண்ணை குத்திடும் அப்படின்னு சில பல சேட்டைகள்லாம் அவங்க பண்ண அதை பார்த்து மதியம் மலரும் சிரியா சிரிக்கிறாங்க. கொஞ்சம் பொறுத்த மறுபடியும் ஸ்ருதியோட முகம் மாறுது. அக்கா
உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால தான் வாமிட் வருதுன்னு நினைக்கிறேன், நான் பின்னாடி போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி போய் படு, ஏதாவது வேணும்னா கூப்பிடுன்றாங்க ராஜி. சரிங்கான்னு அந்த பொண்ணு எழுந்து வேனோட பின்பகுதிக்கு போறாங்க. ஸ்ருதி தண்ணி வேணுமா அப்படின்னு மலர் கேட்க, வேண்டாம் நின்னு போய் லாஸ்ட் சீட்ல அப்படியே படுக்கிறாங்க ஸ்ருதி. சரி படுத்துக்கோன்றாங்க மலர். அதுவரையிலும் ஸ்ருதி இருந்ததுனால ராஜி எதையும் பெருசா கண்டுக்கல. அதுக்கப்புறம் அவங்க ஒரு மாதிரி மூட் அவுட்டா உட்கார்ந்துருக்க, அவங்களுக்கு நேரம் அந்த பக்கம் சீட்ல உட்கார்ந்துருக்க மீனா ஓய் அப்படின்னு கூப்பிட உம்னு திரும்பி பார்க்குறாங்க. அக்கா அப்படின்னு அவங்க கூப்பிட, என்ன அப்படின்னு கேட்குற மீனா ராஜி முகத்தை திருப்பிக்கவும் சிரிச்சுக்கிட்டே வந்து அவங்க கிட்ட உட்காடுறாங்க. ராஜி பக்கத்தில் வந்து உட்கார்ந்த மீனாவை பார்க்க, தனியா உட்கார்ந்துருக்கியே, கம்பெனி கொடுக்கலான்னு வந்தேன், என்ன யோசனை அப்படின்னு மீனா கேட்க, நான் வேற யாரை பத்திக்கா யோசிக்க போறேன் அப்படின்னு சலிப்பா சொல்றாங்க ராஜி. கதிர் பேசலையோ அப்படின்னு மீனா கேட்க, இல்லைன்னு தலையாட்டிட்டு நான் பண்ணின மெசேஜுக்கு ரிப்ளை கூட பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிறாங்க ராஜி. அதெல்லாம் பண்ணுவா ராஜி, கண்டிப்பா பண்ணுவான், வேலையா இருப்பான் அப்படின்னு மீனா சொல்ல, என்ன வேலையோ போங்க அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க ராஜி. பாக்யராஜ் அப்படியே குழந்தைய மடியில வச்சுட்டு தூங்க ஆரம்பிக்க, மதியம் மலரும் பேசிக்கிட்டே வர்றாங்க. கோமதி சுவாரஸ்யம் குறையாம வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க வேன் போய்கிட்டு இருக்க கதிர் ஒரு இடத்துல இளநீ குடிச்சிட்டு இருக்காரு. வெளியே பார்த்துக்கிட்டு வந்த ராஜி கதிரை பாக்குறாங்க. கண்கள் கதிரை பார்த்தாலும் மூளை சட்டுன்னு ப்ராசஸ் பண்ணல. ஒரு சில வினாடி கழிச்சுதான், கதிர் அக்கா 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 கதிர்கா அப்படின்னு ராஜி சொல்ல, இவங்க மொபைல பார்த்துக்கிட்டே கதிரா அப்படின்னு அசால்ட்டா கேட்குறாங்க. ஆமாக்கா, அவன் இளநீ வாங்கிக்கிட்டு நிற்கிறான் பாருங்க அப்படின்னு ராஜி பதற, ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்கிற நீ அப்படின்னு மீனா மொபைலையே பார்த்துட்டு இருக்காங்க. அக்கா கதிர் தான்க்கா, நான் பார்த்தேன் அப்படின்னு ராஜி வெளியவும் இங்கேயுமா திரும்பி திரும்பி பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. கதிர் எப்படி சென்னையில இருப்பான் அப்படின்னு மீனா கேட்க, அதோ அதோ அவன் தான் நிக்கிறான்க்கா, பாருங்கக்கா பாருங்க அப்படின்னு ராஜி பதட்டமா இருக்க மீனாவை எட்டி பாக்குறாங்க. கம்பியோட மறைவுல கரெக்டா தெரியல, நீ வேற யாரையோ பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு மறுபடியும் மொபைல்ல மூழ்குறாங்க மீனா. ஐயோ இல்லக்கா அவன் தான் அப்படின்னு ராஜி வெளியே பார்த்துக்கிட்டே சொல்ல, நீ அவனை பத்தி யோசிக்கிறதால யாரை பார்த்தாலும் உனக்கு கதிர் மாதிரியே தெரியுது போல, விடுங்கிறாங்க மீனா. அக்கா நான் ஒன்னு அந்த அளவுக்கு லூஸ் இல்லக்கா, அங்க இளநீ வாங்கிக்கிட்டு நின்னது கதிர் தான், வேணும்னா நான் வண்டியை நிறுத்த சொல்லவா, போய் பார்க்கலாமா அப்படின்னு ராஜி பரபரக்க, ஏய் இரு, இப்ப அதெல்லாம் எதையும் சொல்லி சீன் கிரியேட் பண்ண வேண்டாம், அமைதியா வா, எதுவா இருந்தாலும் ரெசார்ட்டுக்கு போய் பார்த்துக்கலான்றாங்க மீனா. ராஜி வெளியே வெளியே எட்டி பார்த்துட்டு இருக்க, ராஜிமா அமைதியா இருன்றாங்க மீனா. முன்னாடி உட்கார்ந்துருக்க சுரேஷ் எட்டி பார்த்து என்னாச்சுன்னு கேக்குறாரு. ராஜி சொல்ல வர, இல்ல இல்ல ஒன்னும் இல்லைன்னு முடிச்சிடுறாங்க மீனா. சும்மா இளநீ கடையை பார்த்தோம் அப்படின்னு அந்த டாபிக்கை முடிச்சிடுறாங்க மீனா. அதுக்கப்புறம் சிலர் வேடிக்கை பார்க்க, சிலர் கண்ணை மூடி உட்கார்ந்துருக்க, சிலர் பேசிட்டு இருக்கன்னு வண்டி போய்கிட்டு இருக்கு. இது நல்லா இருக்கு, சாப்பிட்டு பாக்குறீங்களா அப்படின்னு மதி சொல்ல, இந்தாங்கன்னு மலர் கோமதி கிட்ட நீட்டிட்டு இருக்க, மலரு வெண்ணெய் கொண்டு வந்தில்ல அதை கொடுன்றாங்க லட்சுமி. உடனே ஒரு வாய் எடுத்து வைக்கலான்னு போன மலர் அதை டக்குன்னு மதி கிட்ட கொடுத்துட்டு, மாமா இந்தாங்கன்னு ஃபிளாஸ்க் எடுத்து கொடுக்குறாங்க, இந்தாங்க இதையும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு மதி கோமதி கிட்ட நீட்டுறாங்க. கோமதி பாக்கெட்டா வாங்கி கையில அடுக்கிக்கிறாங்க. நல்ல சுடுதண்ணியை குடிச்சிட்டு ரொம்ப குளிருது, ஏசியை ஆஃப் பண்ண சொல்லாமான்னு கேக்குறாங்க லட்சுமி. ஐயோன்னு பதறாங்க மதி. ஐயோ இந்த அம்மா அக்கா போர் தாங்க முடியாது போல இருக்கே அப்படின்னு கோமதி சலிப்போட பார்க்க, தம்பி டிரைவர் தம்பி தம்பி அப்படின்னு லட்சுமி கூப்பிட, சொல்லுங்கம்மான்றாரு அவரு. ஏசியை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்களேன், குளிருது அப்படின்னு லட்சுமி சொல்ல, சரிங்கம்மா அப்படிங்கிறாரு அவரு. அப்படிங்கிறாரு ராகவனும். அசந்து தூங்கிட்டு இருந்த பாக்யராஜ் அந்த சூட்டுலையும் வேர்க்கிறதுலையும் எழுந்திரிச்சிடுறாரு. எல்லாருமே அது கிடைக்கிறத எடுத்து விசிறிக்கிட்டு இருக்காங்க. பாக்யராஜ் தலையில இருந்து வேர்த்து தண்ணி வழியுது. மதி ரொம்பவே ட்ரை பண்ணி அந்த பக்கத்து ஜன்னல் கதவை திறக்க முயற்சி பண்றாங்க. சுரேஷாலையும் உட்கார முடியல, செங்கல் சூளையில இருக்க மாதிரி இருக்கு, உஃப்னு ஊதிக்கிறாங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு தண்ணியை குடிச்சு வண்டியை அதிர்ற அளவுக்கு ஏப்பம் விடுறாரு ராகவன். ஏமா ஜீரக தண்ணி கொஞ்சம் கொடுமா அப்படின்னு கேட்க, அடுத்த ரவுண்டு சப்ளைக்கு ரெடி ஆகுறாங்க மலர். மாமா இந்தாங்க மாமான்னு இன்னொரு பிளாஸ்கா கொடுக்குறாங்க. அப்படின்னு வெறுப்போட பாக்குற மதி, இங்க வந்து வேலை வாங்கிட்டு இருக்காங்களே, விட்டா வேன்லயே மினி கிச்சன் செட் பண்ண சொல்லுவாங்க போல இருக்கு அப்படின்னு மதி எரிச்சலோட சொல்ல மலர் சிரிக்கிறாங்க. ராகவன் குடிச்சு முடிச்சுட்டு இந்தான்னு நீட்ட மலர் வாங்கி வைக்கிறாங்க. அப்படியே இங்கேயும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு லட்சுமி சொல்ல,
ஆ மலர் கொண்டா அப்படின்னு வாங்கி ஒய்ஃபுக்கு கொடுத்துட்டு திருப்பி வாங்கி கொடுக்குறாரு. அதை வாங்கி வைக்கிறாங்க மலர். ராகவியும் வெக்க தாங்க முடியாம அழ ஆரம்பிக்கிறாங்க. நான் வச்சுக்கிட்டுமான்னு கேக்குறாங்க மலர். இல்ல பரவாயில்ல, நல்லா தூங்குறா விடு, நான் பாத்துக்கிறேன்னு தட்டி கொடுக்குறாரு அவரு. இன்னும் தூக்கம் தெரியலன்னு மலர் மதிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பாக்யராஜ அப்படின்னு கூப்பிட அப்பாங்கிறாரு. அவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்களான்னு ஃபோன் போட்டு கேளுடா அப்படின்னு ராகவன் சொல்ல, சரிப்பா அப்படின்னு குழந்தைய நகர்த்திட்டு ஃபோன் எடுக்கிறாரு அவரு. ரேவதி குழந்தைங்கள ரெடி பண்ணி விட்டுட்டு இருக்க அவங்க மொபைல் ரிங் ஆகுது. அவங்களும் கால் அட்டன் பண்ணி அண்ணே சொல்லுனேங்கிறாங்க. என்னம்மா எல்லாரும் கிளம்பிட்டீங்களான்னு கேட்க, ரெடி ஆகிட்டு இருக்கோம், இன்னொரு 5 நிமிஷத்துல கார்ல ஏறிடுவோன்றாங்க ரேவதி. நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்க, வண்டலூர் பக்கம் வந்துட்டோங்கிறாரு அவரு. ஓ அவ்வளவு தூரம் போயிட்டீங்களா அப்படின்னு ரேவதி கேட்க, ஆமா ஆமா நீயும் சீக்கிரம் வந்துரு என்ன அப்படின்னு அவரு சொல்ல, சரிண்ணே இதோ வந்துடுறோண்ணே அப்படிங்கிறாங்க ரேவதி. பா ரெடி ஆயிட்டு இருக்காங்களா, 10 நிமிஷத்துல கிளம்பிடுவாங்களான்றாரு பாக்யராஜ். சரி 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 வரட்டும் வரட்டும் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. கோமதிக்கு வேர்த்து வழியுது, தாங்க முடியல, அந்த ஏசிய போட சொல்லுங்களேன் வேர்க்குதுன்றாங்க. ரேவதி 2 பேருக்கும் தலையை சீவி விட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம ஜாலியா இருக்க போறோம். மாமாங்க, அத்தைங்க, பாட்டி, தாத்தா, சொந்தக்காரங்க, அப்பான்னு ஃபுல் டே என்ஜாய் பண்ண போறோம். போலாமான்னு ரேவதி கேட்க, போலாமான்னு 2 பேரும் சொல்றாங்க. சமத்து அப்படின்னு குழந்தை இழுத்து முத்தம் கொடுத்துட்டு ரேவதியும் எழுந்திருக்கிறாங்க. ரேவதி ஒரு ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டு குழந்தைங்களை கையில பிடிச்சிக்கிட்டு வாங்க வாங்க போலாமா சீக்கிரம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே சோஃபாவில் அவங்க மாமியார் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடவிட்டு இருக்க ரேவதி 2 குழந்தைங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு மாடியில இருந்து இறங்கி வர்றாங்க. அவங்க கீழே வந்து நின்னதும் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு எங்க கிளம்பிட்ட அப்படின்னு கேட்க, ரிசார்ட்டுக்கு அத்தங்கிறாங்க ரேவதி. அப்பா கூப்பிட்டாரு அப்படின்னு ரேவதி சொல்ல, ஓ நானும் தான் குத்துக்கல்லு மாதிரி அங்கேயே இருந்தேன், என்னைய யாரும் கூப்பிடலையே அப்படின்னு கேட்குறாங்க தங்கராஜோட அம்மா. நீங்க பெரியவங்க அப்படின்னு ரேவதி சொல்ல, நான் பெரியவன்னா உங்க அம்மாவுக்கு 23 உங்க அப்பாவுக்கு 25 ஆகுது அப்படின்னு குதர்க்கமா கேக்குறாங்க அவங்க. இல்லத்த அப்படின்னு ரேவதி சொல்ல, நீ ஊர் சுத்த கிளம்பிட்டேன்னா மத்தியானம் நான் என்னத்தை திங்கிறதுன்றாங்க அவங்க. உங்களுக்கு நான் சமைச்சு வச்சுட்டேன்றாங்க ரேவதி. பார்த்தேன் சரி சரி அப்படின்னு போன்ல பேசிக்கிட்டே தங்கராஜ் அங்க வர, அப்பா அப்பா அப்படின்னு 2 குழந்தைங்களும் ஓடி போய் அவர் காலை கட்டிக்கிறாங்க. அப்பா போலாம்ப்பா டைம் ஆகுது சீக்கிரம் போலாம்ப்பா அப்படின்னு தரணி சொல்ல, போனை வச்சுட்டு எங்கடா போலான்னு கேக்குறாரு அவரு. ஏங்க ரெசார்ட்டுக்கு போறோம் இல்லைங்கன்னு ரேவதி கேக்குறாங்க. ரெசார்ட்டுக்கா, என்னம்மா சொல்றா இவ அப்படின்னு எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி கேக்குறாரு தங்கராஜ். இவ தான் ஏதேதோ சொல்லிக்கிட்டு திரியிறா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, நேத்து நைட்டு கூட பேசணுமேங்கன்றாங்க ரேவதி. என்ன பேசணும்னு தங்கராஜ் கேட்க, எங்க அப்பா வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அப்ப ரெசார்ட்டுக்கு போலான்னு கூப்பிட்டு இருந்தாங்கல்ல, நீங்க கூட நைட்டு தூங்குற நேரத்துல போலான்னு சொன்னீங்களே அப்படின்னு ரேவதி சொல்ல, அப்படி இல்லாம கூட நடந்தது அப்படின்னு கேக்குறாரு தங்கராஜ். ரேவதிக்கு ஐயோன்னு இருக்கு, ஆனாலும் கிளம்பியாச்சு, பிள்ளைங்கள்ட்ட வேற சொல்லியாச்சுன்ற பயத்தோட, ஐயோ புதுசா ஆரம்பிக்காதீங்கன்றாங்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படிங்கிற தங்கராஜ் அங்க இருந்து மாடிக்கு போறாரு. பிள்ளைங்க 2 பேரும் பரிதாபமா ரேவதிய பார்த்து, அம்மா அப்பாவை வர சொல்லுமா நாம போலாமாங்கிறாரு பையன். சீக்கிரமா போகணும், எனக்கு எல்லாரையும் பார்க்கணுமான்னு தரணி ரேவதி கைய பிடிச்சிட்டு அழாத குறையா சொல்றாரு. உடனே பாட்டி அவரு இலக்காரமா பார்த்து, ஏண்டா பாக்குற மாதிரி ஆளுங்களாடா அங்க இருக்காங்க அப்படின்னு கேவலமா கேக்குறாங்க. ரேவதிக்கு கடுகடுப்பாகுது. அம்மா போலாமா ப்ளீஸ்மா அப்படின்னு கைய பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்க, இருடா வர்றேங்கிறாங்க ரேவதி. குழந்தைங்க 2 பேரையும் கீழே விட்டுட்டு ரேவதி மாடி ஏறுறாங்க. அப்படின்னு 2 பேரையும் பார்த்துட்டு இருக்காங்க பாட்டி. ரூம்குள்ள வர்ற தங்கராஜ் பரபரப்பா ஷர்ட்டை கழட்டிட்டு இருக்க, பின்னாடி வர்ற ரேவதியும் அண்ணே போன் பண்ணுச்சு கிளம்பிட்டோன்னு சொன்னீங்கன்றாங்க. அப்பா கூட போன் பண்ணாருன்னு அவங்களே ஒரு வார்த்தை சேர்த்துக்க, அப்படியா அப்படிங்கிற தங்கராஜ். அந்த ஷர்ட் அவ்வளோ நல்லா இருக்கு, அதை கழட்டி ரேவதி கையில கொடுத்து, இந்தா இதை துவைக்க போட்டுருங்கிறாரு. ரேவதி அமைதியா அதை கையில வாங்கிட்டு இருக்க, வார்ட்ரோபை திறந்து இன்னொரு ஷர்ட் எடுக்கிறாரு. அவரு புதுசா ஷர்ட் மாத்திட்டு இருக்கதை பார்த்துட்டு ரேவதி ஆர்வமா போலாம் இல்லைன்னு கேக்குறாங்க. எங்க போலாம் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டே பட்டனை போட்டுட்டு இருக்க, போன் அடிக்குது. போன் வேற அப்படிங்கிறவரு போன் எடுத்து அட்டன் பண்ணி, டேய் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணா, மார்க்கெட்டுக்கு தான் கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன், போனை வைங்கிறாரு. அவரு கடகடன்னு வெளியே நடந்துட்டு இருக்க, ரேவதியும் பாவம் கையில கொடுத்த சட்டையை போய் அழுக்கு பேஸ்கெட்ல போட்டு பின்னாடியே ஓடுறாங்க. குழந்தைங்க 2 பேரும் கீழே பரிதாபமா உட்கார்ந்து இருக்காங்க. டேய் நீங்கெல்லாம் எங்கேயும் போகலடா, வா வந்து உட்காரு வா வா
அப்படின்னு பாட்டி கூப்பிட்டுட்டு இருக்க தரணி முறைப்பா பாத்துக்கிட்டு இருக்காரு. வா அப்படின்னு அவங்க கூப்பிட்டுட்டு இருக்க குழந்தைங்க 2 பேரும் மாடியை பாக்குறாங்க. தங்கராஜ் இறங்கி வர பின்னாடியே ரேவதியும் ஓடி வர்றாங்க. ஏங்க இருங்க ஒரு நிமிஷங்க அப்படின்னு ரேவதி கூப்பிட தங்கராஜ் போய்கிட்டே இருக்காரு. ஏங்க நில்லுங்க அப்படின்னு ஓடி வந்து முன்னாடி நிக்கிறாங்க ரேவதி. ஏண்டி என் பின்னாடியே வர அப்படின்னு அவர் கேட்க, போகலான்னு நீங்க தானே சொன்னீங்க, அதனாலதான் வீட்லயும் சொன்னேன், பிள்ளைங்களையும் ரெடி பண்ணுனேன் அப்படின்னு ரேவதி அழாத குறையா கேட்க, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரு கிளம்பிட்டு இருக்காரு. ஏங்க போயிட்டு வந்துடலாங்க அப்படின்னு ரேவதி கெஞ்சிட்டு கேக்குறாங்க. ஏண்டி போலாங்கிற, இப்பதானே கொடைக்கானல் போயிட்டு வந்தோம், அதுக்குள்ள ரெசார்ட் போலாங்கிற, இப்படியே ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா வேலையெல்லாம் எவன் பாக்குறது அப்படின்னு தங்கராஜ் ரேவதியை மிரட்டிக்கிட்டு இருக்க ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிற பாட்டி, அத சொல்லுங்கிறாங்க, ஊரை சுத்திக்கிட்டே இருந்தா உன் அப்பா அம்மா மாதிரி பழைய ஓட்டு வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு பாட்டி அவங்க பங்குக்கு கடுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. ரேவதி வெறுப்பா முகத்தை திருப்ப, அம்மா எனக்கு வெளியே ஒரு பஞ்சாயத்து இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு வீட்டு பஞ்சாயத்தை ஒத்தி வச்சுட்டு போறாரு தங்கராஜ். அவரு ஒரேட்டை எடுத்து வைக்க, ஏங்க அப்படின்னு ரேவதி கைய பிடிச்சி, எல்லாரும் நம்மளை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்றாங்க. எதிர்பார்க்கறதுக்கு அங்க என்ன கல்யாணமா நடக்குது? இல்ல சரி வாங்கன்னு கூப்பிட்டாங்க, எங்க வருவீங்க எப்படி வருவீங்கன்னு யாராவது கேட்டாங்களா அப்படிங்கிறாரு தங்கராஜ். அதான் அண்ணன் கேட்டுச்சே அப்படின்னு ரேவதி கேட்க, உங்க நொண்ணை கேட்டான், உன் அப்பா கேட்டாரா, வழி அனுப்பி வச்சாரா அப்படின்னு தங்கராஜ் கேட்க, சொன்னா அனுப்பியிருப்பாங்கன்றாங்க ரேவதி. ஏன் அவங்கள எதுவும் பண்ண மாட்டாங்களாமா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. ரேவதிக்கு கிட்ட அழுகியே வந்துருச்சு. ஏங்க இப்போ அவங்க கிட்ட என்னங்க சொல்றது அப்படின்னு கேட்க, உன் புருஷனுக்கு வேலை இருக்குன்னு சொல்லு அப்படின்னு தங்கராஜ் சொல்லிட்டு ஒரேட்டை எடுத்து வைக்க, ஏங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க ரேவதி. ஏய் நீ குடும்ப பொம்பளை தானே, வேலை இருக்குன்னு சொல்றவங்கிட்ட போய் கதை பேசிக்கிட்டு இருக்கிற, ஊர் சுத்தாம உன்னால இருக்க முடியாதா அப்படின்னு ரொம்ப கேவலமா பேசுறாங்க அவங்க அம்மா. தங்கராஜும் முறைப்பா பாத்துக்கிட்டு இருக்க ரேவதிக்கும் கோபம் வருது. ஆனா கோபத்தை காட்டுற நேரமோ இடமோ இது இல்லைன்னு அதை அடுக்கிக்கிறவங்க, ஏங்க குழந்தைங்களும் ஆசைப்படுறாங்க, உங்களுக்கு வேலை இருக்குன்னா நான் கூட்டிட்டு போகட்டுமான ரேவதி கேக்குறாங்க. ஏய் நேத்தும் இதை தான் சொன்னேன், இப்பவும் அதை தான் சொல்ற, நான் இல்லைன்னா உடனே எங்கேயாவது போய் கூத்தடிக்கணுமா அப்படிதானே அப்படிங்கிறாரு தங்கராஜ். கொஞ்சம் முன்னாடிதான் ஞாபகம் இல்லைன்னாரு, இப்ப அக்ஷரம் பேசாம கரெக்டா சொல்றாரு. அப்படி இல்லைங்க அப்படின்னு ரேவதி தயங்க, யாரும் எங்கேயும் போகல, நான் வெளியே போயிட்டு வரேன், எல்லாரும் வீட்லயே இருங்கன்றாரு அவரு. அப்பா 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 ப்ளீஸ்பா என்னை கூட்டிட்டு போங்கப்பா ப்ளீஸ்பா அப்படின்னு தரணி கேட்டுட்டு இருக்கு. சத்தம் வரக்கூடாது அப்படின்னு ஒரு விரல் நீட்டி மிரட்ட குழந்தை அழ ஆரம்பிச்சிடுறான். ரேவதி வெறுப்பா தங்கராஜை பார்த்துட்டு இருக்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வீட்டுல தான் இருக்கணும், அதை விட்டுட்டு எப்பவும் பிறந்த வீட்டுக்காரங்களோட சுத்திக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்க ரேவதி தங்கராஜை முறைப்பா பார்த்துட்டு இருக்காங்க. ஆளுங்க கிட்ட மட்டன் கொடுத்து விடுறேன், நல்லா சமைச்சு வை அப்படிங்கிறவரு வரேம்மான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அம்மா அப்படின்னு அழுதுகிட்டே பையன் போய் ரேவதியை ஹக் பண்ணிக்கிறான். அந்த குழந்தை பாவம் திருன்னு ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு இருக்க 2 பேரையும் கூட்டிட்டு மறுபடியும் பெட்ரூமுக்கு வர்றாங்க ரேவதி. உள்ளரு வந்ததும் தரணி, அம்மா போலாமா ப்ளீஸ்மா, போலாமா அம்மா போலாமா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்க, இன்னொரு நாள் போலாண்டாங்கிறாங்க ரேவதி. அம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு பையன் கேட்டுட்டு இருக்க, அங்க எங்கேயுமே காட்ட முடியாத கோவத்தை பையன் கிட்ட காட்டுறாங்க. இன்னொரு நாள் போலான்னு சொல்றேன்ல அப்படின்னு அவங்களும் மிரட்ட குழந்தை முகம் வாடி போய் நிக்கிறான். அதை பார்க்க ரேவதிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சாரிடா அம்மா தெரியாம கத்திட்டேன்னு கைய பிடிக்கிறாங்க. இன்னொரு நாள் போலாம் அப்படின்னு கேட்க அந்த பையனும் வேற வழி இல்லாம தலையாட்டி வைக்கிறாரு. கதிர் இந்தாங்க நீ இளநீ வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட நீட்டுறாரு. ஒரு பிளேட்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு. நீ சாப்பிட்டியான்னு கேட்க, இல்ல எனக்கு வேணான்றாரு அவரு. முத்துவேல் இளநிய குடிச்சிட்டு இருக்க, ஃப்ரூட்ஸை கட் பண்ணி தருவான்னு கேக்குறாரு கதிர். இப்ப வேண்டாங்கிறாரு அவரு. அப்படின்னு கதிரும் அமைதியா உட்கார்ந்துருக்க முத்துவேல் இளநிய குடிக்கிறாரு. மொபைல் ரிங் ஆகுது. இளநிய பக்கத்துல வச்சுட்டு மொபைல் எடுத்து பாக்குறாரு. அப்படியே கதிரை பார்க்க, யாரு போன்ல, உங்க தம்பியான்னு கேக்குறாரு கதிர். இல்ல வடிவன்றாரு அவரு. எடுத்து பேசுங்கன்றாரு கதிர். அவரும் கால் அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்ல, எங்க இருக்கீங்க அப்படின்னு வடிவு கேட்குறாங்க. இவர் டைரக்டா பதில் சொல்லாம, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க வந்து சேர்ந்தேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, எனக்கு ஏன் ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்லல அப்படின்னு வடிவு கேட்குறாங்க. பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா மறந்துட்டேன்றாரு. ஏங்க நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு வடிவு கேட்க, ஏன் எனக்கு என்ன,
நான் நல்லா தான் இருக்கேன்றாரு அவரு. ஏன் கேக்குறேன்றாரு திருப்ப. நேத்து கிளம்புற நேரத்துக்கு எதுவும் கேட்க வேண்டாம்னு நினைச்சேன். உங்க தம்பிக்கு மட்டும் இல்ல எனக்குமே நீங்க நடந்துக்கிறது வித்தியாசமா தாங்க தெரியுது அப்படின்றாங்க வடிவு. நான் என்ன வித்தியாசமா நடந்துகிட்டேன் அப்படின்னு முத்துவேல் கேட்க, கொஞ்ச நாளாவே நீங்க ஒரு மாதிரியா தான் இருக்கீங்க. ஏதாவது வேலை விஷயமா வெளியூர் போறதா இருந்தா என்கிட்ட தெளிவா சொல்லிட்டு தான் போவீங்க. ஆனா நேத்து இருந்தாப்ல அப்படியே கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னு வடிவு சங்கடத்தோட சொல்றாங்க. அவசர வேலை வடிவு அப்படின்றாரு முத்துவேல். உங்களை தம்பி மாதிரி நீங்க ஏதோ ரகசியமா பண்றீங்கன்னால நான் யோசிக்கலங்க. ஆனா பயமா இருக்குங்க. உங்க உடம்புக்கு எதுவும் சரியில்லையோன்னு எனக்கு தோணுதுங்க அப்படின்னு வடிவு சொல்ல இவருக்கு கொஞ்சம் திடுக்குன்னு இருக்கு. ஆனாலும் சமாளிச்சுக்கிட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வடிவு, நான் நல்லா தான் இருக்கேன்றாரு அவரு. உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு வடிவு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வடிவு, சொல்றேன்ல நீ அழாத வைக்கிறேங்கிறாரு முத்துவேல். ஆனா வடிவுக்கு சமாதானம் ஆகல. இவர் போனை கட் பண்ணிட்டாரேன்னு வேற வழி இல்லாம அவங்களும் போனை எடுக்கிறாங்க. எல்லாரும் ரெசார்ட்டுக்கு வந்து இறங்குறாங்க. சரி எல்லாரும் இங்கே நில்லுங்க, நான் போய் டிக்கெட் எடுத்துட்டு வந்துடுறேங்கிறாரு பாக்யராஜ். அண்ணே நானும் வர்றேன்னு சுரேஷ் சொல்ல, இல்லடா இருக்கட்டும் நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்றாரு அவரு. இல்லண்ணே நானும் வரேன்னு அப்படின்னு சுரேஷ் சொல்ல, சரி வாடா அப்படின்னு தம்பியையும் கூட்டிட்டு போறாரு பாக்யராஜ். ஸ்ருதி இப்போ ஓகேவான்னு மலர் கேட்க, ஓகே தான்ங்கிறாங்க அவங்க. கோமதி, லக்ஷ்மி, ராகவன், மீனான்னு நின்றுட்டு இருக்க. வண்டியில இருந்து வந்து இறங்குனதுமே கால்வலி ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படின்னு லட்சுமி சொல்ல, டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டா உள்ளர போய் எங்கேயாவது உட்காரலாம் அத்தங்கிறாங்க மலர். சரி சரிங்கிறாங்க லட்சுமி. மலரு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு ராகவன் கேட்க, மலர் பேக் எடுத்து தண்ணி எடுக்க போக பேக்கை பிடிச்சிக்கிறாங்க மதி. மீனா பக்கத்துல வந்து ராஜி, அக்கா அக்கா கொஞ்சம் இருங்க நான் இப்போ வந்துடுறேங்கிறாங்க. ஏ ராஜி அப்படின்னு விரல இழுத்து பிடிக்கிறவங்க, கதிர்கிட்ட பேச போறியான்னு கேக்குறாங்க. ஆமாக்கான்னு ராஜி சொல்ல, கண்டிப்பா பேசியே ஆகணுமா அப்படின்னு கேட்க, அக்கா அப்படின்னு பாக்குறாங்க ராஜி. சரி சரி பேசிட்டு வா, சீக்கிரம் வந்துருங்கிறாங்க மீனா. ராஜியும் கொஞ்சம் தள்ளி போன் பேசுறதுக்காக போக மற்றவங்க எல்லாம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிட்டு அங்கேயே நிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே காணலா இருக்கு, விசிறிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இங்க ரூம்ல அவர் போனை வச்சதும் என்னாச்சுங்கிறாரு கதிரு. வடிவு ரொம்ப பயப்படுறா, நான் வித்தியாசமா நடந்துக்கிறேன்னு சொல்றா, எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைச்சு அழுவுறா. இத்தனை வருஷம் கூட இருக்கிறவ நான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவா அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு. கொஞ்ச நேரம் ஆறுதலா ஏதாவது பேச வேண்டியது தானே அப்படின்னு கதிர் கேட்க, அவரு படக்குன்னு, எனக்கே நீ ஆறுதல் சொல்ற, நான் எங்க அவளுக்கு ஆறுதல் சொல்லுவேன் அப்படின்னு கேக்குறாரு. சரி நீங்க அவங்க நம்பர் கொடுங்க அப்படின்னு கதிர் கேட்க, எதுக்குன்றாரு முத்துவேல். கொடுங்களேன்னு கதிர் கேட்க, எதுக்குன்னு சொல்லு அப்படின்னு அழுத்தி கேட்கிறாரு முத்துவேல். நீங்க கொடுங்களே சொல்றேன் அப்படின்னு கதிர் கேட்க, அடுத்து எதுவும் பேசாம மொபைலுக்கு கைய நீட்டுறாரு. கதிர் மொபைல கொடுக்க வடிவோட நம்பர் அதுல போட்டு மறுபடியும் அவர் கையிலேயே கொடுத்துடுறாரு முத்துவேல். வடிவு அப்படியே அங்கேயே உட்கார்ந்துருக்க. அவங்க மொபைல் ரிங் ஆகுது, எடுத்து பாக்குறாங்க. புது நம்பரா இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே காதுல வைக்கிறாங்க. ஹலோ யாருன்னு கேட்க, நான் கதிர் பேசுறேன் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறாங்க வடிவு. சொல்லுங்க என்ன அவங்க சொல்ல, எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க கதிர். நல்லா இருக்கேன் தம்பி அப்படின்னு வடிவு தலையாட்டிக்கிட்டே சொல்ல, என்னடா இவன் திடீர்னு சம்பந்தமே இல்லாம இவன் போன் பண்ணிட்டு இருக்கானேன்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு கதிர் கேட்க, வடிவு எந்த பதிலும் சொல்லாம இருக்காங்க. நீங்க பதட்டமா இருக்கீங்கன்னு ராஜியோட அப்பா சொன்னாரு, அதான் நான் உங்களுக்கு போன் பண்ணேங்கிறாரு கதிர். அவரு சொன்னாரா அப்படின்னு டக்குன்னு வடிவு கேட்க, ஆமா மாமா தான் சொன்னாரு, அவர் இப்போ என் கூட தான் இருக்காரு அப்படின்னு கதிர் சொல்ல, வடிவுக்கு தூக்கி வாரி போடுது. நீங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, நாங்க 2 பேரும் இப்ப சென்னையில தான் இருக்கோம் அப்படிங்கிறாரு கதிர். அங்க என்ன பண்றீங்கன்னு வடிவு கேட்க, ராஜிக்கு எக்ஸாம் இருக்கு, நடக்க போகுதுல்ல, அதுக்கு மாமா கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அத சொன்னா உங்க தம்பி ஒத்துக்க மாட்டாரு, அவரு சண்டை போடுவார்னு தெரியும், அதுதான் என் கூட கிளம்பி அப்படியே சென்னைக்கு வந்துட்டாரு அப்படின்னு கதிர் சொல்ல, நிஜமாவா தான் சொல்றீங்களா தம்பி நீங்க அப்படின்னு வடிவு ஆதங்கத்தோட கேக்குறாங்க. ஆமா அதுக்காக தான் நாங்க சென்னைக்கே வந்தோம் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்க, அவரோட கால்ல இன்னொரு கால் வருது. எடுத்து பாக்குறவர் அதுல ராஜின்னு வர, அதை ஒன்றும் பண்ணாம அப்படியே விட்டுட்டு சொல்லுங்கன்றாரு வடிவு கிட்ட. அப்போ 2 பேரும் ஒன்னாதான் போனீங்களா அப்படின்னு வடிவு கேட்க, ஆமாங்கிறாரு கதிர். ராஜி எக்ஸாம் எழுதும் போது கூட இருக்கணும்னு அவர் சொன்னாரா அப்படின்னு வடிவு ரொம்ப ஆர்வமும் எதிர்பார்ப்புமா கேட்க, ஆமா சொன்னாங்க அப்படின்னு கதிர் சொல்ல, இதை என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, சொன்னா நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன்ல அப்படின்னு வடிவு சொல்ல, சரி
ஏன் சொல்லலைன்னு நீங்க அவர்கிட்டயே கேளுங்க அப்படின்னு நைஸா முத்துவேல கோத்து விட்டு இந்தாங்க இந்த மொபைலை கொடுக்கறாரு கதிர். அவரும் போனை வாங்கி ஒரு பார்வை பார்த்துட்டு காதுல வைக்கிறாரு. ஹலோ அப்படின்னு முத்துவேல் சொல்ல, ஏங்க ராஜுக்காக தான் சென்னைக்கு போனேன்ற விஷயத்த ஏங்க என்கிட்ட சொல்லல அப்படின்னு வடிவு உரிமையா கேக்குறாங்க. சொல்லணும்னு தான் நினைச்சேன் வடிவு, முடியலங்கிறாரு அவரு. ஏங்க அவ நம்ம பொண்ணுங்க, அவளுக்காக நீங்க போறீங்கன்னு தெரிஞ்சா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்ல, நானும் உங்க கூட வந்திருப்பேன் இல்லைங்க அப்படின்னு வடிவு சொல்ல, நான் தனியா வர்றதுக்கே சக்தி அம்புட்டு கோவப்படுறான், இதுல நீயும் வந்தா கதை முடிஞ்சதுங்கிறாரு அவரு. அதுவும் சரிதான். சரி, நீங்க ராஜிய பாத்தீங்களா அப்படின்னு வடிவு கேட்க, இதுக்கு என்னடா பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கதிரை பாக்குறாரு. அப்புறம் அவரே பார்த்தேன் ஆனா பேசலங்கிறாரு. தூரமா நின்னு பார்த்தேன் அப்படின்னு அவரு சொல்ல, இம்புட்டு பாசத்தை வச்சுக்கிட்டு தான் வீட்டுக்கு வந்த மக கிட்ட சரியா பேசாம இருந்தீங்களாக்கும் அப்படின்னு வடிவு கேட்க, முத்துவேல் அமைதியா உட்கார்ந்து இருக்காரு. உங்களுக்கு பயந்துகிட்டு தான் நானும் அவகிட்ட சரியா பேசல. மாப்பிள்ளையோட ராசி ஆயிட்டீங்களா அப்படின்னு வடிவு கேட்க, அப்படிங்கிறாரு முத்துவேல். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு வடிவு சந்தோஷமா சொல்ல, சரி நீ வீட்டுல யார்கிட்டையும் எதுவும் சொல்லிக்காத அப்படின்னு முத்துவேல் சொல்ல, நான் ஏன் சொல்ல போறேன், நான் மூச்சே விட மாட்டேன் அப்படின்றாங்க வடிவு. சரி விடு, நான் வைக்கவான்னு கேக்குறாரு இவரு. சரிங்க அப்படின்னு சந்தோஷமா தலையாட்டிட்டு காதுல இருந்து போன் எடுக்கிறாங்க வடிவு. பேசும்போது வேற ஏதோ போன் வந்துகிட்டே இருந்தது பாரு அப்படின்னு முத்துவேல் சொல்ல, அதை நான் பாத்துக்கிறேன், இப்ப பிரச்சனை முடிஞ்சதா அப்படின்னு கதிர் கேட்க, அவரு மனசார சிரிச்சிட்டு, எப்படி நீ இப்படியெல்லாம் யோசிக்கிறேன்னு கேக்குறாரு. நம்மள சுத்தி இருக்க யாருமே பதட்டமாவோ டென்ஷனாவோ இருக்க கூடாது, சந்தோஷமா இருக்கணும், அதுதான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க, அவரோட மொபைல் ரிங் ஆயிட்டே இருக்கு. அவரு மொபைல பார்க்க, நீ ரொம்ப நல்ல பையன்பா, உன் அப்பா உன்னை ரொம்ப நல்லா வளர்த்திருக்காரு, இப்படி எல்லாரையும் பத்தி யோசிக்க ரொம்ப பெரிய மனசு வேணும் அப்படின்னு முத்துவேல் சொல்லிட்டு இருக்க, அப்படியான்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்காரு கதிர். அவரு ராஜியோட கால் அட்டன் பண்ணலாமான்னு யோசிக்கிறப்ப, ஆஸ்பத்திரி கிளம்பலாமா, டைம் ஆச்சுங்கிறாரு முத்துவேல். அப்படிங்கிற கதிர் ராஜியோட போன் காலையே பார்த்துட்டு இருக்காரு. சுத்தி இருக்க யாரையுமே டென்ஷனா வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க கதிர் இப்ப ராஜிய படு டென்ஷன்ல வச்சிருக்காரு. எப்போதுமே யாருமே எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கவே முடியாது. இப்போ மாமனாருக்கு ரொம்ப நல்ல பையனா இருக்க கதிர் ராஜிக்கு கொஞ்சம் எரிச்சல தான் கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.